சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அரசாங்கத்திட்ட ரசீது வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த செய்தி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரசீதுனா என்ன, ஸோ அந்த ரசீதை வந்து எப்படி அரசாங்க ஆவணமாக பராமரிக்கிறாங்க, அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதாவது இந்த தகவல் வந்து நம்ம உருவாக்கலை, யாரோ ஒரு சகோதரர்கள் உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தகவலுக்கு நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்ட விரும்பலை. ஸோ இணையத்தில் வெளிவந்த இந்த தகவலை தான் நம்ம உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வெளியிடுறோம். ஸோ வாங்க இந்த முழு தகவலையும் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற விழிப்புணர்வு பதிவுகள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன துண்டு சீட்டு தான் இந்த வீட்டு வரி ரசீது. இதில் இத்தனை ரகசியங்கள் அடங்கியிருக்கா? ஒவ்வொரு வீட்டிற்கும் வீட்டு வரி ரசீது வழங்கும்போது 2 படிகள், அதாவது 2 காப்பி வந்து வழங்குவார்கள். முதல் படியான ஒரிஜினல் ரிசிப்ட், அசல் ரசீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டு வரி செலுத்துவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மற்றொரு படியான பிரதி ரசீது வந்து ஆஃபீஸ் ஆவண காப்பியாக வந்து வச்சுருப்பாங்க. அதாவது ரசீது போடும்போதே கீழே கார்பன் ஷீட் வச்சு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரசீது எழுதுவாங்க. ஏன்னா ஊராட்சி அலுவலகத்தில் பராமரித்து பாதுகாக்க வர வேண்டிய முக்கியமான ஆவணம் அது. இந்த ரசீது எல்லாமே ஒரு புஸ்தக வடிவில் தான் இருக்கும். அதாவது வந்து வீட்டு வரி ரசீதை கிழிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பக்கத்தில் ஓட்ட ஓட்டையாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரசீதை வந்து உரியவர்களுக்கு கிழிச்சு கொடுத்துருவாங்க. அதோட 2ஆம் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழிப்பதற்கு துளை இல்லாமல் இருக்கும். கையொப்பம் செய்யும் பொழுதும் சரி, எழுதும் போதும் சரி, கார்பன் பேப்பர் வச்சு தான் எழுதுவாங்க. அது கார்பன் பேப்பர் முடிந்தவரை 2 பக்கம் எழுதும் வகையில் தான் இருக்கும். அதை ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏதாவது அடித்திருத்தல் செய்தால் வீட்டு உரிமையாளருக்கு வழங்கப்படும் அசல் ரசீதிலும் இந்த திருத்தங்கள் இருக்கும். முறைகேடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது என்பதற்காக 2 பக்கமும் அச்சாகும் வகையில் தான் இந்த கார்பன் பேப்பர் இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒயிட்னர் பயன்படுத்தக்கூடாது, பென்சில் எழுதக்கூடாது. திருத்தங்கள் ஏதாவது செய்தால் உரிய அதிகாரமுடையவர்கள் அந்த இடத்துல வந்து முழுமையாக கையொப்பம் செய்ய வேண்டும். ஓராண்டு கால கிராம ஊராட்சி அனைத்து வீட்டு வரி ரசீதுகளையும் இணைத்தால் அது கிராம ஊராட்சியின் பதிவேடு எண் 2 ஆகும். அதாவது படிவம் 2 வீட்டு வரி ரசீது அடிக்கட்டை கிராம ஊராட்சிகள் பதிவேடு 2ஆக மாற்றிவிடும். வீட்டு வரி ரசீது புத்தகத்தை உள்ளாட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக அச்சடித்து கொள்ள முடியாது. மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதற்கு கிராம ஊராட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒப்புதல் பெற வேண்டும். கிராம ஊராட்சியின் பதிவேடில் புத்தகங்களின் எண்ணிக்கையை வரவு வைக்க வேண்டும். ஏற்கனவே எத்தனை புத்தகங்கள் உள்ளது, புதிதாக தற்சமயம் எத்தனை புத்தகங்கள் வந்துள்ளது, எத்தனை புத்தகங்கள் பயன்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ளது என்கிற விவரங்கள் இந்த பதிவேட்டில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். கால முறைப்படி உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது ஏபிடிஓ, ஊராட்சி ஒன்றிய விரிவாக்க அலுவலர், அதுக்கப்புறம் மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது ஜோனல் பிடிஓ, கிராம ஊராட்சிகளின் வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓ, விபி ஆகியோர் வீட்டு ரசீது புத்தகங்கள் அவை தொடர்பான மற்ற ஆவணங்களை ஆய்வு செய்ய இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது தணிக்கை, அவங்க வந்து ஆடிட் செய்யணும். அதுக்கப்புறம் ஊராட்சி நிதி தணிக்கைத்துறை அலுவலர், அதாவது லோக்கல் ஃபவுண்ட் ஆடிட் ஆகியோர் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த வீட்டு வரி ரசீது உள்ளிட்ட பல ஆவணங்களை வந்து தணிக்கை செய்வாங்க. அறிக்கை கிராம சபை ஒப்புதலுக்கு வந்து வைக்கப்படும். அந்த தணிக்கை செய்த அறிக்கை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் வீட்டு வரி ரசீது புஸ்தகங்கள் கிராம சபையின் பார்வைக்கு வைக்கப்படும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராம சபையிலும் கூட கடந்த 3 மாதங்களில் வீட்டு வரி எவ்வளவு வசூலாகி உள்ளது என்ற விவரம் கிராம சபை பார்வைக்கு வந்து வைக்கப்படும். தினசரி வீட்டு வரி வசூல் தொகை உள்ளிட்ட அனைத்து வகையான வசூல் தொகையையும் ஊராட்சி செயலாளர்கள் விரைவாக ஊராட்சியின் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். இதில் எந்த வகையிலும் காலதாமதம் இருக்கக்கூடாது. அப்படி காலதாமதமாக வங்கி கணக்கில் செலுத்தினால் குற்ற வழக்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ரசீதுகள் கொடுப்பது சரியானது. கணினி மயமாக்கப்பட்ட கிராம ஊராட்சிகளில் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து வீட்டு வரி ரசீது வழங்குவது சரியானது தான். 2ஆம் படி வீட்டு வரி ரசீதுகளை பைண்டிங் செய்து கிராம ஊராட்சியின் பதிவேடு 2ஆக பராமரிக்க வேண்டும். ஸோ இதுதான் வீட்டு வரி ரசீது குறித்த முழு விளக்கம். ஸோ இந்த தகவலை வந்து பிடிஎஃபாக நான் உருவாக்கி நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற நல்ல தகவல் நம்மளோட சேனலை தொடர்ந்து வரும். உறவுகள் இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல உறவுகள் அடுத்த கணக்கு சந்திக்கிறவர்களே. நன்றி.